ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபிஸ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினாலே வாரத்தோட 3வது நாள் மதிய வேலை ஓட்டு நிலவரம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபினாலே நெருங்க எல்லாருக்கும் வந்து திக் 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 திக்னு ஒரு படபடப்பு இருக்குது. யார் வந்து இந்த டைட்டிலை வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆகலை. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், இவங்க தான் அடித்து சொல்லுவோம். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டைட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு நிலவரம் போயிட்டுருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கு என்ன சொல்கிறாங்க, அது வந்து திவ்யாவுக்கு ஓட்டு, மக்கள் ஓட்டும் இருக்குது, பிஆர் ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போவும் அதை வந்துட்டு உள்ளே இருக்கிற திவாகர் முதற்கொண்டு கலை முதற்கொண்டு நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள் வெளியும் போயிட்டுருக்கு. சபரிக்கு என்ன சொல்கிறாங்க, சபரிக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன தான் ஓட்டு கம்மியாக இருந்தாலும் அவர் வந்துட்டு நல்ல ஒரு மனிதர், அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. விக்ரமுக்கு வந்து அந்த மாதிரி பெருசாக போகிற மாதிரி தெரியல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற 2 பேரோட கேம் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அதனால் விக்ரம் கூட வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. அரோராவை பற்றி சொல்லணும்னா ஒரு குரூப் இருக்குது, அரோராவுக்கு தான் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி போயிட்டுருக்க நிலமையில நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த 4 பேரில் யார் டைட்டில் வின்னராக வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,73,554 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.26. அடேங்கப்பா, என்ன 52 புள்ளி. சூப்பர், நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் நம்ம திவ்யாவுக்கும் சரியான சண்டை. காரணம் என்னென்னா, இவங்க முதல்ல வந்துட்டு அவருக்கு இடம் கொடுத்துட்டாங்க பேசுகிறதுக்கு. இவங்க ஜாலியாக அதை அக்செப்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. என்னென்னா, அவங்க சொன்னவொடனே அவர் வந்து அந்த பக்கம் போயிட்டு ஷிஃப்ட் ஆயிருந்தானா பிரச்சனை வந்திருக்காது. பட் அதுலேருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது. இப்போ வந்து திவ்யாவுக்கு திவாகர் கண்டா பிடிக்கல, திவாகருக்கு திவ்யாவை கண்டா பிடிக்கல. இதில் குறிப்பாக திவ்யா வந்து டைட்டில் வின்னர் ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு திவாகர் நினச்சிட்டு இருக்காரு, சபரி தான் வரணும்னு. இன்னொரு பக்கம் கலை என்ன சொல்கிறாரு, திவ்யா தான் டைட்டில் வின்னர், தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வாயை விட்டுட்டு பேரை கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 99,802 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.05. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட்டு வாரம் ஒரு 2 வாரம் சபரி மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. சண்டைனா போய் நிற்கிறது, அதில் வந்து நிறைய கருத்துக்களை சொல்கிற விஷயங்கள், யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கேம் மாறி கடைசியில் கேமே வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து போச்சு. இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து சபரி வந்து மிக்சர்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து சபரி தான். ஏன் சபரி வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 வாரம் இருந்த ஒரு சபரியை காணும், அது ஏன் அவர் தொலைச்சாருன்னு இப்போ வரைக்கும் நிறைய பேரோட கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த விஷயத்தை கொண்டு வந்திருந்தாருன்னா அவர் இன்றைக்கி டைட்டில் வின்னராக வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர் வித் திவ்யா. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 31,914 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.61. ஃபினாலே வாரம் இன்னும் இவங்களால் 50,000 ஓட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது விக்ரமோட கேம் பர்ஃபார்மன்ஸ் மக்கள் மத்தியில். ஸோ அந்தளவுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. குறிப்பாக கமருதீன் விஜய் பார்வதி போகிறதுக்கு முன்னாடி காய்ஸ் டோர் ஓப்பன் அடித்து வெளியே போங்க அப்படி சொன்னார் பார்த்தீங்களா. அதில் டோட்டலாக வந்துட்டு இந்த 2 பேரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ஓட்டு கூட வராது, அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லோரும் காண்டாயிட்டாங்க. அவர் அந்த விஷயத்தை மட்டும், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவருக்குமே ஏதோ ஒரு ஓட்டு கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விக்ரம் வந்து ஏதோ ஒரு கேம் கொடுத்துருக்காரு, கொடுக்காமல் சும்மாலாம் வந்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம விக்ரம் இருந்தது கிடையாது. பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து முக்கியமான நேரங்களில் யாராவது ஒரு சிலர் விடுற ஒரு வார்த்தை அதுக்கு அவருக்கு அது பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறும். அந்த மாதிரி தான் மாட்டிகிட்டு இருக்காரு நம்ம விக்ரம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு ரூமர் வேறு ஒன்று போயிட்டு மிட்வீக் விஷயத்தில் விக்ரம் ஆரம்பித்தாலும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,876 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.08. என்ன தான் வந்து அன்அஃபிஷியலில் லாஸ்ட்டாக இருந்தாலும் அரோரா மிட்வீக் எவிக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாலும் ஒரு குரூப் மட்டும் வந்துட்டு அரோராவுக்கு தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. அரோராவோட கேம் இது வரைக்கும் என்ன மாதிரி இருந்திருக்குன்னா, விஜய் பார்வதி குறை சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தது, கமருதீன் கூட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போல்லாம் வந்து துஷார் எங்கே போனான்னு தெரியல, அவங்க வாயில் வந்து துஷார்ன்ற வார்த்தையே வரல. திடீர்னு கமருதீன் கூட கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற மாதிரி தெரிஞ்சவொடனே துஷார்னாங்க. நேற்று துஷார் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை மாதிரி போட்டு அப்படி ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. இப்போ துஷாரை கலாய்க்கிற அளவுக்கு திரும்ப மாறிட்டாங்க. இது என்ன கேமு, என்னத்தை சொல்ல. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக உங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா
3,32,166 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.